வணக்கம். தலைப்பு செய்திகள். திருக்கோணம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஓய்ந்தது. அனைத்து அரசியல் கட்சிகளும் தங்களது பிரச்சாரத்தை இன்று மாலையுடன் முடித்துக் கொண்டனர். நாளை மறுநாள் வாக்குப்பதிவும் வரும் 16ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையும் அன்று மாலையே முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வணக்கம் தலைவரா. எலெக்ஷன் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. நல்லா போற அளவுக்கு அப்படி நீ என்ன பண்ண? தொகுதி முழுக்க பணத்தாலே அடிச்சிட்டேன். இந்த எலெக்ஷன்ல தமிழ்நாட்டிலே அதிகள நான் தான் ஜெயிக்கிறேன். ஆமா கிழிச்ச. என்ன தலைவரா? யோ டெபாசிட்டே வாங்க மாட்டேன்னு உளவுத்துறை ரிப்போர்ட் வருது. என்ன தலைவர் இப்படி சொல்றீங்க? எல்லாமே கரெக்டா தான் பண்ண. என்னத்த கரெக்டா பண்ண? இந்த பாரியா நீ ஜெயிக்கறியோ இல்லையோ நம்ம கட்சி ஜெயிக்கணும். நான் ஜெயிக்கணும். இந்த தேர்தல்ல நீ தோக்க கூடாது. ஜெயிக்கிறதுக்கான என்ன வேலை பண்ணுமோ அதை பண்ணு. நான் தோக்குறேன்னா கொலை கூட பண்ணுவேன். அது என்னன்னு போய் பாருங்கடா. போங்கடா. வாயா வாயா. நீ வாங்க. வாங்கடா. பாத்து போ. போ போ. போ. பிச்சலடா. பிச்சலா. நம்ம பிச்சலடா. சட்டமன்ற தொகுதி சுயேட்சை வேட்பாளர் பிச்சை இன்று காலை ஏரியில் பிணமாக கிடந்தார். இவர் மரணம் கொலையா தற்கொலையா என விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஊர் மக்களும் தொகுதி மக்களும் அவர் மரணம் தற்கொலை அல்ல கொலைதான் என்று நீதி விசாரணை கேட்டு ஆங்காங்கே போராட்டங்களும் மறியல்களும் நடத்தி வருகின்றன. சார், பிச்சை மரணம் இயற்கையானதுன்னு போலீஸே சொல்றாங்க. நீங்க அது கொலைன்னு சொல்றீங்க. 6 மாசத்துல இறந்துருவாருன்னு நீங்களே பிரச்சாரம் பண்ணீங்களே சார். அவர் நோயால தானே சார் இறந்திருப்பாரு. என்னம்மா கேள்வி கேக்குற? அவர் நோயால செத்திருந்தா வீட்டுல கட்டில படுத்திருக்கும் போது செத்திருக்கணும், இல்ல ஹாஸ்பிட்டல்ல செத்திருக்கணும். அவரை கொலை செஞ்சு பாடியை ஏரியில போட்டிருக்காங்க. இது வேணும்னே செஞ்ச கொலை, அரசியல் கொலை. ஒரு வேட்பாளரை கொலை செஞ்சது பெரிய குற்றம். இதுக்கு எங்களுக்கு நீதி விசாரணை தேவை. ஏரியில தவறி விழுந்திருக்கலாம்ல. தவறி விழுந்திருந்தா நீச்சல் அடிச்சு கரைக்கு வந்திருப்பாருல்ல. நடு தண்ணிக்குள்ள எப்படி பணமா கிடப்பாரு? எங்க வேட்பாளரை பிடிக்காதவங்க, எங்களை பிடிக்காதவங்க திட்டமிட்டே செய்த கொலை. இதுக்கு நீதி விசாரணை தேவை. சார் எல்லா டிவிஷன்ல சொல்லிடுங்க. ஓகே சார். பந்தோபஸ்து கரெக்டா இருக்கும். ஓகே சார். சார் 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 ஒரே ஒரு கேள்வி சார். கேண்டிடேட் இறந்ததுனால தேர்தலை நிறுத்திருக்கீங்களா? தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்கோம் சார். தற்கொலைன்னு போலீஸ் சொல்றாங்க, கொலைன்னு ஊர் மக்கள் சொல்றாங்க. இதுல எது உண்மை சார்? கொலையா தற்கொலையான்னு விசாரிக்கிறது என்னோட வேலை இல்ல. போலீஸ் விசாரணை நடந்துட்டு இருக்கு. குற்றவாளிங்க கண்டிப்பா தண்டிக்கப்படும். சார் இதுல ஏதாவது அரசியல் கால் முடிச்சிருக்காங்க? நோ கமெண்ட்ஸ், நோ கமெண்ட்ஸ். தேர்தல் எப்ப நடக்கும்னு சொல்ல முடியுமா? தேர்தல் ஆணையம் விரைவில் அறிவிக்கும். சார் அடுத்த கேள்வி. நோ மோர் क्वेश्चन. சார் ப்ளீஸ் சார்
ஏப்பா சௌரி, இப்படி ஒண்ணுமே பேசாம உட்காந்துருந்தா எப்படிப்பா? ஒருத்தருமே சரியில்லைன்னு தானே நம்மளால ஒருத்தனை நிப்பாட்டினான். அவனையும் கொண்டு விட்டாங்க. இப்ப என்னதான் செய்யறதுன்னு சொல்லுப்பா. அவன் போறான் என்ன, வேற யாரையாவது நிப்பாட்டுவோம். இன்னொருத்தனா மறுபடியும் யார் நான் நிப்பாட்டுறது? நீ இல்ல அண்ணா, பொட்டுன்னு போறதுக்கு நான் ஒன்னும் அனாதை இல்லண்ணே. எனக்குன்னு அப்பன் ஆத்தா பொண்டாட்டி புள்ள குட்டியெல்லாம் இருக்கு. நம்மளால முடியாதுண்ணே. எம்எல்ஏவுக்கு நிக்கிறதுக்கு அப்பா ஆத்தா பொண்டாட்டி புள்ள யாருமே இருக்க கூடாதா? போடா அவங்க. ஏண்டா நீ நிக்கிறியா? என்னால நிக்க முடியாதுண்ணே. உசுருக்கு பயந்துட்டு தானே யாருமே நிக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு கொலைகாரன்னு தெரிஞ்சுட்டு மறுபடியும் எப்படி அவனை எம்எல்ஏ வாக்குறது? அதனாலதான் உங்ககிட்ட கேக்குறானா? டேய், சாவுக்கு பயந்துட்டு தான் நீங்க யாரும் நிக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க யாரும் நிக்காதீங்கடா. நிக்க வேண்டாம். நாளைக்கு நம்ம யாருன்னு காட்டுவோம்டா.